2024 மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணியில தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் மற்ற கட்சிகளோட சூடு பிடிக்க நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல பாஜகவோட கூட்டணியில இல்லைன்னு திட்டுவட்டமா சொல்லிக்கிட்டு வரக்கூடிய அதிமுகவுல கூட்டணி குறித்த முடிவு இன்னும் வெளியாகாத நிலையில யார் வந்தாலும் கூட்டணிக்கான கதவு எப்பவுமே திறந்தே இருப்பதாக பாஜக கூறி வருது. இந்த நிலையில அதிமுக அலுவலகத்துல விருப்ப மனு விநியோகம் நிகழ்ச்சி தொடங்கியதை அடுத்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அதிமுகவுடைய முன்னாள் நிதியமைச்சர் ஜெயக்குமார், திமுகவுல நடப்பதுதான் வாரிசு அரசியல்னு, அதிமுகவுல தன் மகன் ஜெயவர்தன் சீட்டு கேட்பது வாரிசு அரசியல் ஆகாதுன்னு ஒரு நூதனமான விளக்கத்தை தந்திருக்கிறாரு. மத்தியில் ஆளும் பாஜக அரசு அதிமுகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய தற்போது ஆட்சி செய்து வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக குடும்ப அரசியல் செய்யும் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டணும்னு பகிரங்கமாகவே கங்கணம் கேட்டுக்கிட்டு பிரச்சாரம் செஞ்சு வர்றாங்க. ஆனா வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு சுமத்துற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எல்லாமே தங்களோட அரசியல் செல்வாக்க தக்க வைக்கிறதுக்காக வேண்டி அவரவர் தங்களோட வாரிசுகளை வேட்பாளராகவும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அரசு லாகாக்கினுடைய பதவியில் வகிக்கும் அமைச்சர்களாகவும் உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவும் இறக்கிவிடக்கூடிய நிலையத்தான் நம்ம பார்க்க முடியுது. வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கிறப்போ இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, நேபாளம் போன்ற நாடுகள்ல வாரிசு ஆட்சியினுடைய ஆதிக்கம் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. எப்படி திமுகவுல மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு வாரிசு அரசியலின் பிரமுகர்களாக ஸ்டாலின், கனிமொழி, தயாநிதிமாறன், உதயநிதி ஆகியோர் அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருப்பது போல அதிமுகவுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அவரது கட்சியினுடைய வாரிசாக விளங்கிய சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை தொடர்ந்து இந்த கட்சியோட பிளவுகளுக்கு முறையான இரத்த வாரிசு அரசியல் இல்லாம போனது காரணமா இருக்கும்னு சிந்திக்க தோணுது. இதுல மத்தியில் ஆளும் பாஜகவினுடைய வாரிசு அரசியலை பத்தி சொல்லணும்னா பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. பாஜக ஆளும் ராஜஸ்தான்ல விஜயராஜ சிந்தியாவின் வாரிசுகள் ஆட்சி பொறுப்புகள்ல இடமுகத்து வர்றாங்க. அதுபோல முன்னாள் முதல்வர்களான கல்யாண் சிங், ராஜ்நாத் சிங், பிரேம்குமார் தூமல், சிவராஜ் சிங் சௌஹான், எடியூரப்பா, பசவராஜ் பொம்மை, வீரேந்திர சக்லேச்சா, ரமன் சிங் ஆகியோரோட வாரிசுகள் குறிப்பிடத்தக்க அளவுல அதிகாரத்துலதான் இருந்து வர்றாங்க. அதே போல தேவாந்திர பட்னாவிஸ், யோகி ஆதித்யநாத், பெமா காண்டு ஆகியோரின் குடும்ப வாரிசுகளும் பாஜகவோட பதவியில இருக்கிறதோட பியூஷ் கோயல், கிரண் ரிஜிஜு, பூனம் மகாஜன், பங்கஜ் சிங், பிரீத்தம் முண்டே, விவேக் தாகூர், பன்சூரி ஸ்வராஜ் ஆகியோரும் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயோட சகோதர வாரிசுகள் பலரும் இந்த பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுல பிரதான கட்சிகளான காங்கிரஸ், சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம், திமுக, அதிமுக முதல் இன்னும் பல்வேறு தேசிய மற்றும் மாநில கட்சிகள் வர வாரிசு அரசியல் இல்லாத விதிவிலக்கான எந்த அரசியல் கட்சிகளும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு.